ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இவ்வளோ மங்களகரமாக வந்து உட்காந்துருக்கா அப்படின்னு பார்க்குறீங்களா? உங்கள் வீட்டுக்கும் ஒரு மங்களத்தை கொண்டு வரலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இப்படி வந்து உட்காந்துருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, வரலட்சுமி பூஜை வருது இல்லையா, ஆகஸ்ட் 8. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஆசை இருக்குது வரலட்சுமி பூஜை கொண்டாடுறதுக்கு. ஆனால் என்னால் அந்த மாதிரி அம்மன்லாம் ரெடி பண்ணி வீட்டில் உட்கார வச்சு என்னால் அந்த மாதிரி பூஜை பண்ண தெரியாது அப்படின்னு கொஞ்சம் பேர் வந்து எனக்கு பண்ணணும்னு ஆசை இருக்குது, பண்ண தெரியும், ஆனால் எனக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்து அந்த மாதிரி அம்மாவை ரெடி பண்ணி சாரீ கட்டி டெக்கரேட் பண்ணி அந்த மாதிரி செஞ்சு வீட்டில் உட்கார வச்சு பூஜை பண்ணுற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை, நான் வந்து ஒரு ஒர்க்கிங் உமன், ஒரு நாள் தான் எனக்கு லீவ் கிடைக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்கள நான் பார்த்துருக்கேன். அதனால தான் நான் வந்து உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். மீஷோலேருந்து ஒரு அம்மன் சிலை மாதிரி அவங்களே ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிலை மேலே ஒரு தேங்காய் வச்சு அதை வந்து கலசம் மாதிரி வச்சு அதுக்கு முன்னாடி முகமும் அவங்களே ரெடிமேடாக வச்சுருக்காங்க. அந்த முகத்தை வச்சிட்டோம்னா அம்மன் நம்ம வீட்டுக்கு எழுந்தருளிடுவாங்க. இதுதான் அந்த அம்மன் செட். இங்க பாருங்க, அம்மன் கை காலு சாரியெல்லாம் கட்டி அப்படியே ரெடிமேடா வச்சிருப்பாங்க. இது நம்ம கடையில வாங்கினோம்னா எப்படி ஒரு 1500 ரூபாய் 2000 ரூபாய் சொல்லுவாங்க. ஆனா மீஷோல வந்து 1000 ரூபாய்க்கும் கம்மியாவே 850 900 அந்த ரேஞ்சிலேயே நம்ம வாங்கலாம். இங்க பாருங்க, இங்க வந்து இந்த பித்தளை சொம்பு வச்சிருக்காங்க. இது வந்து கலசம். இதுக்குள்ள வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு தேங்காய் எடுத்து அதில் மஞ்சள்லாம் தடவி குங்குமம்லாம் வச்சு வைக்கணும். நான் உங்களுக்கு இப்போ ஜஸ்ட் காட்டணும் அப்படின்றதுக்காக நான் அதெல்லாம் செய்யலை. நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் எப்படி வைக்கிறது அப்படின்னு. ஓகேவா? இப்படி வச்சுட்டு இங்கே பாருங்க, முகம், அம்மனோட முகம். இது வந்து நிறைய டைப்ல பிளெயினா இருக்கும். இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க. சில்வர் இதுல இருக்கு. அதே மாதிரி இங்க பாருங்க, இந்த மாதிரி கலர்ல இருக்கும். இங்க பாருங்க, 2 ஹோல் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நீங்க கயிறு கட்டி இந்த மாதிரி செட் பண்ணி கயிறு கட்டி விட்டோம்னா அம்மன் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இதை இன்னும் கொஞ்சம் அழகா அலங்கரிக்கிறதுக்காக அவங்க இதோட ஒரு செட் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த அம்மன் தலைக்கு பின்னால வைக்கிறது. இங்க பாருங்க, இப்படி வச்சுட்டு இப்படி வந்து இதை நம்ம தேங்காயில சொருகி வச்சிடலாம். ஸோ அம்மன் பின்னால அந்த இது செட் ஆயிடும். பாருங்க, இப்ப நம்ம வீட்டுக்கு அம்மன் வந்தாச்சு. வரலட்சுமி பூஜையை ரொம்ப விமர்சையா சிறப்பா கொண்டாடலாம். எல்லார் வீட்டுக்கும் அம்மன் வந்துடணும், எல்லா வளமும் நலமும் பெற்று எல்லாரும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு நான் சார்பிலையும் அம்மன் கிட்ட வேண்டிக்கிறேன். இது வந்து இந்த எல்லோ கலர் முகத்தை வச்சு டெக்கரேட் பண்ண அம்மன். இதே இது நம்ம இந்த சில்வர் முகத்தை வச்சும் பார்க்கலாம். பாருங்க, இதுலயும் இந்த மாதிரி இது கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நம்ம இப்படி செட் பண்ணி வரலட்சுமி பூஜையை ரொம்ப சந்தோஷமா கொண்டாடலாம். இனிமே ஐயோ எனக்கும் ஆசை இருக்கே ஆனா என்னால செய்ய முடியலையே அப்படின்னு ஃபீல் பண்ண தேவை கிடையாது. எல்லாமே நம்மகிட்ட ரெடிமேடா கையில கிடைக்குது. நம்ம அம்மனை ரெடி பண்ணி அம்மனுக்கு நெய்வேத்தியத்துக்கு கொஞ்சம் பிரசாதம் ரெடி பண்ணி, அது எதுவா வேணாலும் இருக்கலாம். ஒரு புளியோதரை, இல்லைனா லெமன் ரைஸ், இல்லைனா கொஞ்சம் பொங்கல், அவல், பழம், ஸ்வீட், இந்த மாதிரி எது வேணாலும் வச்சு நம்ம அம்மனை வழிபடலாம். வரலட்சுமி பூஜையோட பலனை எல்லாரும் அடைகிறதுக்கு என்னுடைய சார்பாக வாழ்த்துக்கள். நான் இன்னைக்கு சொன்னது உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம்
ப்ராடக்ட்ஸ்னு சொன்னா நல்லா இருக்காது. இந்த அம்மன் உங்க வீட்டுக்கு வரணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு டீடைல்ஸ் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா மேல தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணி மீஷோ ஆப்ல போட்டாலும் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் டீடைல்ஸ் வந்துடும். நான் ஏன் இதை இன்னைக்கே போஸ்ட் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஆர்டர் பண்ணி ஒரு 2 to 3 டேஸ்க்குள்ள உங்களுக்கு இந்த அம்மன் வீட்டுக்கு வந்துருவாங்க. ஸோ 8ஆம் தேதி, அதாவது நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே நம்மளுக்கு வரலட்சுமி பூஜை இருக்கு. ஸோ அன்னைக்கு நீங்க அதுக்கு முத நாளே கலசம் வச்சு எல்லாம் செட் பண்ணிடுவாங்க. இந்த பக்கம் நான் பெங்களூர்ல இருக்கிறனால இங்க பெங்களூர்ல வரலட்சுமி பூஜைங்கிறது ரொம்ப விமர்சையா கொண்டாடுவாங்க. மோஸ்ட்லி 10 வீடு இருந்தா அதுல 8 வீட்லயும் அம்மனை உட்கார வச்சிருப்பாங்க அழகா. ஸோ அதனால இப்பயே நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2-3 நாள்லயே கிடைச்சிரும். நீங்க என்ன மாதிரி எல்லாம் அம்மனை அலங்கரிச்சு வீட்ல வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி செட் பண்ணிக்கலாம். அம்மன் பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்காங்கல்ல. அதே மாதிரி அந்த அம்மன் எல்லாரோட வாழ்வும் அழகாக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.